எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கிங், சமையல். வெயிட் போயிடாதீங்க. இது வந்து நார்மல் மற்ற சேனல் மாதிரி நார்மல் குக்கிங் மொக்க அதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது ரிலீஜியஸ் ஃபுட்டு கூட சொல்லலாம். அதாவது ரம்ஜானுக்கு முஸ்லீம் மக்கள் குடிக்கிற நோம்பு கஞ்சி பார்க்க போகிறோம். என்னடா இது திடீர்னு நோம்பு கஞ்சி குடிக்கிற செய்கிற என்ன கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம நண்பர் அங்கே பின்னாடி இருக்கார். அவர் வந்து இங்கே தனியாக மாட்டிகிட்டு இருக்கார் குவாரண்டைனால். ஸோ வந்து அவரால் நோம்புக்கு ப்ளஸ் சமைக்க வராது, சுட்டு போட்டாலும். அதனால் அவருக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி நான் ரெசிபி வாங்கி நான் அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அவரும் என்னை பார்த்து கற்றுப்பார். ஸோ அதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது மொக்கெல்லாம் இல்லை, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸ்டே டியூன்ட். நோம்பு கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கைமா, அதாவது மட்டன் எடுப்பாங்க ஜென்ரலாக. நான் வீட்டில் சிக்கன் இருக்கிறனால சிக்கன் கைமா எடுத்திருக்கேன். அண்டு சின்ன வெங்காயம்னா 3, ஒரு டொமேட்டோ அண்ட் சம் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் மஞ்சள்தூள் அண்ட் சில்லி பவுடர், கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் அண்ட் பச்சரிசி போடுவாங்க. நான் வேணால் பாஸ்மதி ரைஸ் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் பாசிப்பருப்பு போடுவாங்க. அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு போட்டாச்சு, ஜீரகம், என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால தான் ஏலக்காய் பவுடர் இருக்குது. ஸோ அதனால் ஏலக்காய் பவுடர் போட்டுருவோம். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன டீஸ்பூன் அதாவது மஞ்சத்தூள் போட்டுடலாம். அண்ட் ஆல்சோ புதினா அண்ட் கொத்தமல்லி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட அது இல்லை. சில்லி பவுடர் ரொம்ப போட வேணாம்னு சொன்னாங்க. ஸோ க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மாஷ்ட் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பெருசாக இருந்தாலே போதும். ஸோ ஃபைனலாக ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் பாஸ்மதி ரைஸ் அண்ட் 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். அண்ட் சால்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து சால்ட் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மூடி வச்சுருவோம். விசில் வர பிரச்சனை ஒன்றும் அடிக்குமான்னு தெரியல. 15 மினிட்ஸாக வெயிட் பண்ணி ஒரு விசில் கூட வரல. என்ன இது விசில் வரலன்னு வந்து பார்த்தா தான் தெரியுது. நம்ம குக்கர் இந்த லெஜண்ட், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதனால தான் வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணுது. இதை வந்து சால்வ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த இது இருக்குல்ல கரண்டி, இதை எடுத்து இந்த விசில் லைட்டாக அப்படி நோண்டி விடணும்.
ஸோ கைஸ் கஞ்சி இஸ் ரெடி. கைஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சின்ன பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். என்னடா அது சின்ன பவுல்ட்டு இவ்வளோ பெருசு வரும்னு பார்க்குறீங்களா? என் சைஸ் இதுதாங்க சின்ன பவுல். ஸோ டேஸ்ட் பண்ண போகிறோம். செம்ம ஸ்மெல். தாறுமாறு. இந்த ரைஸ் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. அங்கங்கே குட்டி குட்டி சிக்கன் பீசஸ் இருக்குது, ஸ்மாஷ்ட் போட்டோம்ல. அண்ட் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்பைசஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. என்னடா இவனே செஞ்சுட்டு இவனே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை நம்ம நம்பர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்காரு. அவர் டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் see you in the next video. Bye bye. Bang.